ஆண்டவனை குறிப்பது என்ற அணியில் பேச இருக்கும் பேச்சாளர் பெருமக்களை அன்போடு அழைக்கிறோம். திருமதி ரா சர்மிளா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கவிஞர் நா வசந்தி நடராஜன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். குறிப்பது என்ற அணியில் பேச இருக்கும் செல்வி ராதா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். சிவாச்சாரியார் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். வழங்கப்படும் 1 to 5th பரிசுகள் வழங்கப்படும். ஒரு அரை மணி நேரம் வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர்களாக இருக்கிற தமிழ் கம்பெனி பத்மநாயகனைய கவிதைகளை அவர்கள் வணக்கத்திற்கு பல ஆண்டுகளாக வடலூர் மண்ணிலே அறிவு பற்றியும் அன்னதான பற்றியும் போக்கிக் கொண்டிருக்கிற எங்கள் மதிப்புக்குரிய ஐயா சுப்பிரமணிய அவர்கள் வல்லலாறு வந்திருக்கிறார். அவர்கள் வணக்கத்திற்கு டாக்டர் மூர்த்தி அவர்களை போன்றவர்கள் வந்திருக்கிறார்கள். பல பெருமக்கள் வந்திருக்கிறார்கள். கல்லூரிகளிலிருந்து பேராசிரியர்கள் வந்திருக்கிறீர்கள். பள்ளியில் இருந்த ஆசிரியர் பெருமக்கள் வந்திருக்கிறீர்கள். பெற்றோர்கள் வந்திருக்கிறீர்கள். மாணவ செல்வங்கள், என் இதயத்துக்கு மிக நெருக்கமான மாணவ கண்மணிகள், உங்களுக்கு எனது பணிவான அன்பான வணக்கம். நல்ல பலமும் ஒரு கைத்தல் தட்டுங்க பார்ப்போம். ஒரு 5 நிமிடம் மட்டும் என்னுடைய தொடக்க உரையை கேட்டு முடித்த பிறகு இந்த 4-5 வகுப்புக்கு பரிசு கொடுத்துறோம். அப்படியே ஒவ்வொருத்தருக்காக கொடுத்துடுறோம். எங்களுடைய துணைவியார் தொடக்க உரையை குறிப்பிட்டதை போல ஒரு திரைப்படத்துக்கு போனால் 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்கார்ந்துருக்கிறோம். இரவு 10 மணி வரைக்கும் 10:30 வரைக்கும் 11:30 வரைக்கும் தான் திரைப்படத்துக்கு உட்கார்ந்துருக்கிறோம். இது போன்ற ஒரு நல்ல நிகழ்வுகளில் கொஞ்சம் பொறுமை காத்தால் இன்னும் நன்றாக இருக்கும் அப்படிங்கிற பணிவான செய்தியோடு ஒரு 5 நிமிடம் என்னுடைய தொடக்க உரையை அன்போடு வழங்க கடமைப்பட்டிருக்கிறேன். அருமையான பட்டிமன்றம். எங்களுடைய தலை சிறந்த பேச்சாளர் பெருமக்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் அறிமுகப்படுத்துவதற்கு இங்கே எனக்கு நேரம் இல்லை. ஆகவே அவர்களை அழைக்கிற போது அவர்களை சொல்லிவிடுவேன் என்று சொல்லி உங்கள் எல்லோருக்கும் மீண்டும் பணிவான வணக்கத்தை சொல்லி இன்றைய பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு அன்பே சிவம் என்பது ஆலயத்துக்குள் இருக்கும் ஆண்டவனை குறிப்பதா, மனிதருக்குள் இருக்கும் இறைவனை குறிப்பதா? இதுதான் தலைப்பு. இந்த தலைப்புக்கே முதல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்க வேண்டும். ஏன் அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு தொலைக்காட்சியில் நீங்க என்னென்னலாம் தலைப்பு பாக்குறீங்கன்னு உங்களுக்கே தெரியும். கணவனா, மனைவியா, ஆனா, பொண்ணா, காசா, பணமா, இதான் தலைப்பு. இன்னைக்கு உலகம் முழுக்க சரியா கைக்க பைக்கன்னு சிரிச்சுக்கிட்டு அதான் தலைப்பு. இன்னைக்கு யாரும் சிந்தனை பட்டிமன்றத்தை விரும்புவதில்லை. ஆகவே நாங்கள் முடிவெடுத்தோம், சிரிப்பு பட்டிமன்றம் அல்ல, இது சிந்தனை பட்டிமன்றம் என்பதற்காகவே இப்படிப்பட்ட தலைப்புகளை நாம் அமைப்போம் என்பதற்காகவே இந்த தலைப்புகளை நாங்கள் எடுத்தோம். தமிழ் சைவ விழா தாய் கொண்டு மையத்தினுடைய ஏறத்தாழ 35 ஆண்டு கால பணி எங்களுக்கு இருக்கிறது. அந்த பணியிலே ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஏழ்மையான குழந்தைகளுக்கான இல்லம் நடத்தி வருகிறோம். ஏறத்தாழ ஒரு 150 குழந்தைகளை வளர்த்திருக்கிறோம் இந்த தாய் கொண்டு மையம் இதுவரை. அதே போல ஒரு 10 ஆண்டுகள் முதியோர் இல்லம் நடத்தி இருக்கிறோம். தொடர்ந்து அன்னதான பணிகளை செய்து வருகிறோம். கடந்த 10 ஆண்டுகளாக திருவள்ளுவர் மழலைய தொடக்கப்பள்ளி, அந்த பள்ளியை நடத்தி வருகிறோம். அருகில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஆங்கில கல்வி பயிர வேண்டும் என்பதற்காக தொண்டுகளை பல செய்து வந்து கொண்டிருந்தாலும் இப்போது இறைவன் உணர்த்த ஒரு சிவலிங்க ஆலயம் அதை அமைக்கிற பெரும் பணியை முன்னெடுத்து அதற்காக கடைக்கால எடுத்திருக்கிறோம். இந்த செய்தி எல்லோருக்கும் போய் சேர வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட விழாக்களை நாங்கள் அமைக்கிறோம். மே மாதம் 16ஆம் தேதி மிகப்பெரிய தமிழ் சைவ மாநாடு நடத்தினோம். தமிழகம் முழுக்க இருந்து 500 பேருக்கு மேல அடியார்கள் வந்திருந்தார்கள். இங்க நெய்வேலியில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் இந்த நல்ல செய்திகள் போய் சேர வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட முயற்சிகள். கொஞ்சம் பொறுமை காத்துக் கொடுங்க, இடையில பரிசுகள் வழங்கி கொண்டே இருக்கும் அந்த உத்தரவாதத்தோடு. அப்போ இந்த ஆலய பணியை தொடங்கி இருக்கிறோம். இதற்கு உங்களுடைய அன்பும் அக்கறையும் நன்கொடைகளும் நீங்க சிமெண்ட் முட்டைகளாக கொடுக்கலாம், செங்கல்லாக கொடுக்கலாம், மணலாக கொடுக்கலாம், இயன்ற நன்கொடைகளை வழங்கலாம் என்கிற அந்த அன்பான வேண்டுதலோடு இந்த அன்பே சிவம் என்பது அந்த வார்த்தை பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை.
சைவ திருமுறைகள் 12 திருமுறைகளிலே 10ஆம் திருமுறையாக இருக்கக்கூடிய திருமந்திரத்தை திருமூல தேவநாயனார் இயற்றி கொடுத்தார். அந்த திருமூலர் சொன்னார், அன்பு சிவம் இரண்டென்பர் அறிகிறார், அன்பே சிவமாவதாரும் அறிகிறார், அன்பே சிவமாவதாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்று அவர் எடுத்துக் கொடுத்தார். நம்ம பட்டிமன்றத்துக்குரிய தலைப்பே அதுதான். அந்த அன்பே சிவம் என்று அவர் சொன்னது எது? வள்ளுவர் சொன்னார், 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் நமக்கு 1330 அரும்பொருளை கொடுத்த தெய்வ புலவர் வான்புகழ் வள்ளுவர் சொன்னார், அறத்திற்கே அன்பு சார் வென்ற அறியார் மரத்திற்கும் அதுவே துணை என்று சொன்னார். என்ன சொல்றார்? அன்பு என்பது மென்மையானது என்று கருதி கொள்ளாதீர்கள், மென்மையான அரசியலுக்கு மட்டும் அது உதவும் என்று கருதி கொள்ளாதீர்கள், மர செயல்களுக்கும் அன்புதான் காரணம் என்று சொன்னார். பல தேசங்களிலே ஒரு பெரும் புரட்சி எழுகிறதே, அந்த புரட்சிக்கு கூட அன்புதான் காரணம் என்று சொன்னார். இப்படி அன்பு என்பது உலகம் முழுக்க பலதரப்பட்ட மக்களால் பலதரப்பட்ட எண்ணங்களில் அது விரிந்து கொண்டே போகுது. அவருடைய வார்த்தை, அந்த வார்த்தை ரொம்ப அகலமானது. அன்புடைய மீது ஒரு அதிகாரம் வைத்து கொடுத்தார். செம்புல பெயர் போல அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்தனவே என்று தமிழ் சொன்னது. ஒரு இருவர் சந்திக்கிறார்கள் ஆண் பெண் என்றால் எந்தையும் நுந்தையும் எம்முறை கேலி, ஆனால் இந்த அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்தனவே என்று சொல்லுகிற இருவரும் அன்பு வயப்பட்டு ஒன்றாக கலந்தார்கள். யாருக்கே தெரியாது, ஆனா அன்பால் கலந்தார்கள் என்று அதற்கும் அன்புதான் காரணம் என்று சொன்னார். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீ கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று சொன்ன அதுவும் அன்புதான். இப்படி அன்பை நாம் விரிவாக பார்த்து கொண்டே போகிற போது இவர் சொன்ன இந்த அன்பு என்பது எதை குறிக்கிறது? எல்லாவற்றுக்கும் மேலாக கனியன் சொன்னார், யாதும் ஊரே யாவரும் கேள்வி. எவ்வளவு பெரிய அன்பு பாருங்க. இந்த உலகத்தில் எல்லோரும் எனக்கு நண்பர்கள் தான் என்று சொன்னார், எல்லோரும் எனக்கு உறவினர்கள் தான் என்று சொன்னார். ஒவ்வொரு தமிழர்கள் வீட்டிலும் மாட்டி வைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு அழகா பிரேம் போட்டு இந்த பாடலை மாட்டி வைக்கலாம். ஒவ்வொரு தமிழர்கள் இல்லத்திலும் இந்த யாதும் ஊரே யாவரும் கேள்வி இருக்கிற இந்த பாடலை எல்லோரும் மாட்டிக்கணும். அவ்வளவு அருமையான பாடல் இந்த பாடல். எவ்வளவு அன்பு பாருங்க. யாதும் ஊரே, எல்லாம் எனக்கு ஊர்தான், யாவரும் கேள்வி, எனக்கு எல்லாம் உறவினர்கள் தான் என்று சொன்னால் அந்த அன்பு எவ்வளவு பொங்கி பிரவாகித்திருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இப்படி அன்பு என்பது பரவலாக இருக்கிறதில்லை. இது ஆலயத்துக்குள் இருக்கிற ஆண்டவனைத்தான் அவர் சொல்லியிருக்கிறார் என்று இருவரும் இல்லை, மனிதனுக்குள் இருக்கிற இருவரைத்தான், மனிதனுக்குள் இருக்கிற இறைவனைத்தான் சொல்லியிருக்கிறார் என்று. படமாடும் கோயில் பகவத் கொன்றி, நடமாடும் கோயில் நண்பர் கண்டாகா. நடமாடும் கோயில் நண்பர் கொன்றி, படமாடும் கோயில் பகவத் கண்டாமே என்று அவரே சொன்னார். என்ன அர்த்தம்? கோவிலே இருக்கிற இறைவனுக்கு நீ ஏதேனும் செய்வாயே ஆனால் அது நடமாடும் கோயிலாக இருக்கிற மனிதனுக்கு வந்து சேராது. ஆனால் நடமாடும் கோயிலாக இருக்கிற மனிதனுக்கு கொடுத்தால் அது நடமாடும் இறைவனாக இருக்கிற இறைவனுக்கு போய் சேர்ந்துவிடும் என்று அவர் சொல்கிறார். இது ரொம்ப சிந்திக்கத்தக்கதாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொன்னதை போல ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று சொன்னார்கள். ஆலயம் இல்லாத ஊரில் குடியிருக்க கூடாது என்று சொன்னார்கள். கோச்சங்கச் சோழன், எங்களுடைய திருப்பணி குழுக்கு பேர் கோச்சங்கச் சோழன் திருப்பணி குழு. அந்த கோச்சங்கச் சோழன் 70க்கும் மேற்பட்ட சிவாலயங்களை கட்டி நிறுவியிருக்கிறான், கற்றைகளை நிறுவியிருக்கிறான், மாட கோயில்களை நிறுவியிருக்கிறான். எவ்வளவு பெரிய முன்னோர்கள் எவ்வளவு செய்திருக்காங்க. ராஜராஜ சோழன் இந்த பரம்பரையில் வந்த காரணத்தினால் உலகத்திலேயே பெரிய கோவிலை கட்ட வேண்டும் என்று தஞ்சை பெரிய கோவிலை ஒரு பல ஆண்டுகள் பாடுபட்டு அரும்பாடுபட்டு அதை தீர்மானித்தார். உலகத்திலே மிகப்பெரிய அதிசயமாக இருக்கிற அந்த தஞ்சை பெரிய கோயிலை நாம் பார்த்து மகிழ்வோம். இப்படி நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் கோவிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள், கோவிலை கட்டி இருக்கிறார்கள், இறைவனை வழிபட நம்மை பழக்கப்படுத்தி இருக்கிறார்கள். எவ்வளவு முக்கியமானது என்றால் நம்முடைய மனம் பக்குவப்பட வேண்டும் என்றால் அதற்கு ஆலயங்கள் தான் முக்கியம். இன்றைக்கு நேற்று அல்ல, சில 100 ஆண்டுகள் அல்ல, சில 1000 ஆண்டுகள் அல்ல, பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கிற சிந்து சமவெளி நாகரிகத்தில் அகழ்வு செய்து பார்த்தால் அங்கே சிவலிங்கம் கிடைக்கிறது.
அங்கே இறைவன் பசுபதி என்கிற இறைவன் கிடைக்கிறான். நந்தி வாகனம் கிடைக்கிறது. எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. உலகத்தினுடைய தத்துவங்களை எல்லாம் தொகுத்த ஒரு நூல் சொல்லுகிறது. பிலாசபி ஆஃப் ரிலிஜியன் என்கிற முகமது ராய் எழுதிய நூலினுடைய பிரிஃபேஸ் முன்னுரையில் சொல்லுகிறார், the worship of சிவலிங்கா was well established before the Arya came என்று எழுதுகிறார். ஆரியர்கள் இந்தியாவுக்குள் வருவதற்கு 12 காலத்திற்கு முன்னதாகவே இந்த சிவலிங்க வழிபாடு புகழ் பெற்று இருந்திருக்கிறது என்று எழுதுகிறார். அப்போ சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு உள்ளே போனால் அதற்கும் முன்னால் இங்கே இறை வழிபாடு இருந்திருக்கிறது என்று நமக்கு தெரிய வருகிறது. அப்படியானால் இறை வழிபாடு, ஆண்டவன் வழிபடுவது, ஆலயத்திற்கு சென்று நாடும் நகரமும் நல்திரு கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடி பணிவின் படிந்த பின் கூடிய நெஞ்சத்து கோயிலா கொள்வனே என்று சொல்லுகிற ஆலயங்களுக்கு தோறும் சென்று இறைவனை வழிபடுங்கள், அப்போதுதான் மனம் பக்குவப்படும் என்று நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். ஆகவே ஆலயம் முக்கியம், ஆலயத்துக்குள் இருக்கிற ஆண்டவன் முக்கியம், அவனே அன்பே சிவமாக இருக்கக்கூடியவன். அது எந்த மாற்று கருத்தும் நமக்கு இல்லை. மற்றொரு புறம் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் போர்கள், குழந்தைகள் பட்டினியால் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். யுனிசெஃப் நிறுவனம் ஒரு ஆய்வு அறிக்கை சொல்கிறது, 181 மில்லியன் குழந்தைகள் இரவு உணவு எடுக்காமல் படுக்க போகிறார்கள், உணவு பற்றாக்குறையால் என்று சொல்லுது. யோசிப்பார், 181 மில்லியன் குழந்தைகள், 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் ஒருவேளை உணவு எடுக்காமல் படுக்க போகிறார்கள் என்று யுனிசெஃப் நிறுவனம் சொல்கிறது. 148 மில்லியன் குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடுகளால் பாதிக்கப்படுகிறார்கள், மூளை வளர்ச்சி குறைவாக பாதிக்கப்படுகிறார்கள். 148 மில்லியன் குழந்தைகள் என்று யுனிசெஃப் நிறுவனம் 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லுது. 45% குழந்தைகள் இறப்புக்கு காரணம் ஊட்டச்சத்து குறைபாடு என்று யுனிசெஃப் நிறுவனம் சொல்லுது. இந்த போர், இது ஒரு பசி. அதனால்தான் வள்ளல் பெருமான் மண்ணுலகத்திலே உயிர்கள் தான் வருத்தும் வருத்தத்தை ஒரு சிறிதேனும் கண்ணுற பார்த்தும் செவியுற கேட்டும் கனவும் நான் சகித்திட மாட்டேன், என்றும் எனக்கே நின்றருள் வளர்த்தால் இசைத்த போதெல்லாம் நன்றுமம் வருத்தம் தவிர்க்கடல் வரத்தான் நறுக்குதல் எனக்கு இச்சை என்றாய் என்று ஒரு அணையாத அடுப்பை ஏற்றி 140 ஆண்டுகளுக்கு மேலாக பசிப்பிரியை போக்கிக் கொண்டே இருந்தார். நான் அடிக்கடி சொல்லுவதைப் போல அந்த நெருப்பு, பசி என்கிற வயிற்றின் நெருப்பை அணைத்த அற்புதத்தை வள்ளல் பெருமான் நிகழ்த்தினார். அப்ப இந்த பசியால் இவ்வளவு குழந்தைகள் இன்னைக்கு பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். போரினால் 8.5 கோடி பேர் இறந்து போயிருக்கிறார்கள். முதல் உலகப் போர், 2ஆம் உலகப் போர் என்று ஆய்வு சொல்லுகிறது. இலங்கையிலே ஏறத்தாழ 2 லட்சம் பேர் 2009 நடந்த இறுதிப் போரிலே மாத்திரம் ஏறத்தாழ 2 லட்சம் பேர் தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் போரில் என்று சொல்லுகிறார். இவர்களுக்கெல்லாம் முன்னதாக அடால்ஃப் ஹிட்லர் எத்தனை பேரை கொண்டு போயிருக்கிறார் தெரியுமா? போர்ல 60 லட்சம் யூதர்களை கொண்டு போயிருக்கிறார் ஹிட்லர். ஒரே நபர் விஷவாயு கேம்ப், 60 லட்சம் பேர் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய யூதர்களை 60 லட்சம் பேரை கொண்டே குவித்திருக்கிறார் போர்ல. 10ல 7 பேரை கொண்டு நான் கணக்கெடுப்பு சொல்லுது. ஐரோப்பாவில் இருக்கிற 10 பேரில் 7 பேரை கொண்டு விட்டார். 60 லட்சம் பேரை போரில் கொண்டு இருக்கிறார் என்று சொல்லுது. இவர்கள் எல்லாம் மனிதர்களுக்குள் இருக்கிற அன்பை பார்த்திருந்தால் வள்ளல் பெருமான் தான் சொன்னார், கருணையற்ற ஆட்சி கடின ஒழிக. ஒரு நாட்டை ஆள்பவன் கடினமான சித்தம் உள்ளவனாக இருந்தால், ஒழுக்கம் கெட்டவனாக இருந்தால், அறத்தின்படி நடக்காதவனாக இருந்தால் அந்த ஆட்சி இப்படிதான் இருக்கும், ஹிட்லரை போல இருக்கும். ஆகவே அந்த ஆட்சி கடின ஒழிக, கருணை உள்ள சன்மார்க்கர்கள் ஆழ்க என்று சொன்னார். அப்படின்னா அருளாளர்களுக்கு இவ்வளவு வருத்தம் இருக்கிறது அப்படின்னா மனிதனுக்குள் இருக்கிற சிவத்தை தரிசித்த காரணத்தினால் அவர்கள் இந்த வார்த்தையை சொன்னார்கள். மனிதனுக்குள் இருக்கிற அன்பை, அருளை நேசித்தால் இந்த மாற்றம் நமக்கு வரும். அப்போ இதைத்தான் இவர்கள் பேச இருக்கிறார்கள் என்று தொடக்க உரையாக சொல்லி இந்த ரெண்டும் அவர்கள் பேசி முடிந்த பிறகு நாம் திருப்பதிக்கு போகலாம். இப்போது